டிரைவர் அண்ணா. சொல்லுங்க சார். குளிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களா? டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா? குடிச்சாச்சு சார், குடிச்சாச்சு. இல்ல ஏன் கேக்குறேன்னா, வண்டி ஓட்டுறவங்களுக்கு ஏர்லி மார்னிங் தான் தூக்கம் நல்லா வரும். ஆமா சார், காலையில ஏர்லி மார்னிங் வண்டி எடுக்கணும்னு சொன்னதுனால நான் நைட்டே நல்லா தூங்கிட்டேன் சார். சரி ஓகே, பார்த்து பத்திரமா போகணும். என்ன ஃபேமிலியோட போறோம்? சரிங்க சார், சரிங்க சார். கல்யாண விஷயமா போறோம், கொஞ்சம் பார்த்து பக்குவமா ஓட்டணும். அதெல்லாம் ஒரு பயமும் இல்ல சார், நல்லபடியா ஓட்டுவேன். உங்களை பத்திரமா கூட்டிட்டு போய் திரும்ப கொண்டு வந்து விடுறது என் பொறுப்பு. எப்ப சார் ஆளுங்கெல்லாம் வருவாங்க? அந்த ரெடி ஆகிட்டு இருக்காங்க, அந்த வருவாங்க. எத்தனை பேர் சார்? இங்க நாங்க ஒரு 5 பேர், அப்புறம் இன்னும் ஒரு 4 பேர் வருவாங்க. வந்துருவாங்கல்ல சார்? டயத்துக்கு எடுத்துடலாம்ல? 4:30 மணிக்கெல்லாம் எடுத்துடலாம்ப்பா, எடுத்துடலாம். வந்துருவாங்க. மணி என்ன 4 கால் ஆகுது, இன்னும் ஒரு 10 நிமிஷம் பாப்போம். சரிங்க சார், ஓகே ஓகே. 10 நிமிஷத்துல வரலன்னா போன் போட்டு என்ன ஏதுன்னு கேட்போம். லேட் ஆகுதுன்னாங்கன்னா நம்ம அப்படியே கிளம்பிடுவோம். போற வழியில அவங்களை பிக்கப் பண்ணிக்கலாம். காஞ்சிபுரம் தான். ஓகே சார், ஓகே. நீங்க சொல்ற மாதிரியே பண்ணிக்கலாம். சரி, நல்ல சாமி பாட்டா போட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க. என்ன? ஓகே சார், ஓகே. இந்த நில்லு. என்ன? உன் பாட்டுக்கு இடிச்சுக்கிட்டு போற. பாதை விடாம டோருக்கு பக்கத்துல அடைச்சிக்கிட்டு நிக்கிறது நீங்க, இடிக்கிறது நானா? தள்ளிக்கோன்னு சொன்னா தள்ளிக்க மாட்டானா? எதுக்கு? நான் ஒன்னு சொன்னா நீங்களா ஒரு அர்த்தம் கண்டுபிடிச்சுக்குவீங்க. எனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை? இங்க பாரு, நீ ஒரு 4 நாளாவே சரியில்லை ஆளு. நான்லாம் எப்போ ஒரே மாதிரி தான் இருக்கேன். உங்க பார்வை தான் வேற மாதிரி இருக்கு. என் பார்வை வேற மாதிரி இருக்கான். ஆமா, நீங்க தான் என்ன வேற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. உங்க முன்னாடி எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் போல. ஏன் 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 அப்படி? நான் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது என்ன ரேப் பண்ண போறேன்னு சொன்ன ஆளு தானே நீங்க? நானா? பின்ன நானா? நான் பேசாததெல்லாம் பேசுனேன்னு சொல்லிட்டு இருக்காத, பாத்துக்கோ. சரிப்பா, நான் ஒன்னும் சொல்லல. என்ன உள்ள போக விடுறீங்களா? நீ பாட்டுக்கு உள்ள போய் உட்காந்துக்கிட்டா பிள்ளை யார் தூக்கிட்டு வருவா? எங்க பிள்ளை எங்க? தூங்குறான். தூங்குறான்னா விட்டுட்டு வந்துருவியா? அவளை அப்படியே வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு நம்ம மட்டும் ஊருக்கு போறதா? நான் அப்படியெல்லாம் சொல்லவே இல்லையே. அப்புறம் அவளை விட்டுட்டு நீ பாட்டுக்கு உள்ள ஏறி போனேன்னா என்ன அர்த்தம்? நான் இந்த பேக்கை உள்ள கொண்டு போய் வைக்க போறேன். ஓ, இப்ப என்கிட்ட கொடுத்தா நான் உள்ள கொண்டு போய் வைக்க மாட்டேனா? எதுக்கு? நான் என்ன உன் வேலைக்காரனான்னு கேப்பீங்க? இங்க நான் சொல்லாததெல்லாம் நீயா கற்பனை பண்ணிக்காத. நீங்க சொல்லுவீங்க, சொல்லிட்டு தான் சொல்லவே இல்லைன்னு நீங்க தான் மாத்தி பேசுவீங்க. இப்ப எதுக்கு காலங்காத்தால என்கிட்ட சண்டைக்கு நிக்கிற? சண்டை ஆரம்பிச்சது நீங்களா நானா? சரி, நானாவே இருக்கட்டும். எல்லாமே பார்த்து கரெக்டா பேக் பண்ணிட்டியா? பண்ணியாச்சு. ஸ்வெட்டர் எடுத்து வச்சிட்டியா? யாருக்கு? உனக்கு தான் கேக்குறேன். பாப்பாவோட திங்ஸ் எல்லாம் நான் நேத்தே பேக் பண்ணிட்டேன். எனக்கா? நான் ஸ்வெட்டர் எடுத்து வைக்கல. அங்க குளிரும். அதான் நீங்க இருக்கீங்கல்ல. இது நான் இருக்கனா? ஆமா. நான் இருந்தா என்ன? ஏய், நீ என்ன மீனிங்ல சொல்ற? இப்ப என்ன? இல்ல, நீ ஸ்வெட்டர் எடுத்து வைக்காததுக்கும் நான் அங்க உனக்கு துணைக்கு இருக்கிறதுக்கும் என்ன கனெக்ஷன்? ஏய், நீ என்ன மீனிங்ல பேசுற? நான் ஸ்வெட்டர் எடுத்து வைக்கல. ஏன்னா என்கிட்ட ஸ்வெட்டர் இல்ல. அதனாலதான் நீங்க இருக்கீங்கல்லன்னு சொன்னேன். இப்ப போற வழியில இல்ல அங்க ஊட்டிக்கு போயோ குன்னூருக்கு போயோ நீங்க எனக்கு ஸ்வெட்டர் வாங்கி கொடுத்துற மாட்டீங்களா என்ன? அந்த மீனிங்ல தான் சொன்னேன். நீங்க எந்த மீனிங்ல எடுத்துக்கிட்டீங்க? என்ன சார்? வேந்தன் சார், நீங்க என்ன மீனிங்ல எடுத்துக்கிட்டீங்க? நானும் அதே மீனிங்ல தான் எடுத்துக்கிட்டேன். நீங்க வர வர ஒரு மாதிரியா தான் பேசுறீங்க மிஸ்டர் வேந்தன். யாரு? நான் ஒரு மாதிரியா பேசிட்டு இருக்கேனா? டேய், எப்படி வந்து நிக்கிறான்னு பாரு மாடு. இதத்தான் நான் முன்னாடியே சொன்னேன், ரெண்டும் கேட்கல. வாடா. ஏன் அவ்வளவு லேட்டு? 4:30க்கு தானே வர சொன்னேன். மணி என்ன ஆகுது? மணியா? கரெக்டா 4:20. அதே டைமுக்கு நீயும் வந்திருக்க. எப்படி சிங்க் ஆகுதுன்னு பாத்தியா? அரஞ்சனா பாரு, அத்தனை பல்லும் கொட்டிரும். யாரடா 4:20? நீதான்டா. நான் என்னடா பண்ணேன்? என்ன பண்ணியா? ஏமா வெண்ணிலா சார், என் பைக்ல பிடிக்கிறதுக்கு வேற இடமே இல்லையா? அவன் இடுப்பத்தான் பிடிப்பியா? முத்து தான் பிடிச்சுக்க சொன்னாரு. அவன் சொன்னா நீ பிடிச்சுக்கிட்ட. ஏண்டா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் முன்னாடியே இன்னொரு பொண்ணை கூட்டிட்டு வந்து நிப்ப? அப்படியா? வா, அதையே நானும் கேக்குறேன். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அப்படி ஒரு பொண்ணை என் தலையில கட்டியிருப்பீங்க? எது? நான் உன் தலையில கட்டினா? நீ தானடா லவ் பண்ணி கட்டினா அவளை தான் கட்டுவேன்னு ஒத்த காலில் நின்று கட்டின. உன் தங்கச்சி ஒரு 4:20 உனக்கே நல்லா தெரியும் இல்லடா. அதான் உனக்கு பொருத்தமா இருப்பான்னு நினைச்சு நீ கட்டியிருக்க. இங்க பாரு, இறங்கி வந்தேன்னு வை. வா, வந்து வேனுக்குள்ள ஏறு. அதெல்லாம் இருக்கட்டும், உன்னை அப்புறம் பாத்துக்கிறேன். அது என்ன அவளை போட்டு அப்படி திட்டிட்டு இருக்க? தெருமுக்கு வரைக்கும் சத்தம் கேக்குது. யார் இவளை? நான் திட்டுறனா? ஓ சவுண்டு தாண்டா அங்க வரைக்கும் கேட்டுச்சு. இங்க பாரு, காலங்காத்தால இவ தான் என்கிட்ட வம்பு. இல்ல ஆமா, நாங்க எங்க சண்டை போட்டோம்? சவுண்டு தெரு வரைக்கும் கேட்டுச்சுன்னு சொல்றேன். அது வேற ஒண்ணும் இல்ல. வேனுக்குள்ள ஏறினதும் நான் இவ பக்கத்துலதான் உட்காரணுமா, அதுக்கு தான் சண்டை. உட்காரு. இதுக்கு எதுக்கு சண்டை? என் ஃப்ரெண்டுன்னு சொல்லி நீ இவ பக்கத்துல வந்து உட்காந்துருவேல. நான் எதுக்கு வர போறேன்? எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அந்த பொண்ணு பக்கத்துலயே உட்காந்துக்க, என் பொண்டாட்டி பக்கத்துல வராத. போடா, பொறாம பிடிச்சவனே. இருக்கட்டும், அப்படியே வச்சுக்கோ. சரி போதும், சண்டையை நிறுத்துங்க. புகழ், இவன் உன்னை டார்ச்சர் பண்றானா? சாச்சா, பாவண்டா, பச்சை பிள்ளை இவரு. வாயில வரல விட்டா கூட கடிக்க தெரியாது. இவர் போய் என்ன டார்ச்சர் பண்றதாவது? யாரு? நான் பச்சை பிள்ளையா?
அவளை நீ தனியா என்கிட்ட சிக்கு, உனக்கு அப்புறம் இருக்கு. டேய், அவளை என்னடா திட்டிட்டு இருக்க? ஒன்னும் சொல்லலடா உன் ஃப்ரெண்ட. ஏமா இந்தாம்மா வெண்ணிலா, இப்ப அவன் இடுப்ப விட்டுட்டு நீ வேனுக்குள்ள ஏறி உட்கார போறியா, இல்லன்னா பைக்லயே 2 பேரும் குன்னூர் வர போறீங்களா? இந்த இறங்கிட்டேன் சார். இறங்குமா. இறங்கிட்டேன் சார். வா, வந்து வேனுக்குள்ள உட்காரு. வேந்தன், என்ன? எம்கேவோட பைக்கை வாங்கி நம்ம வேணா ஒரு ரவுண்டு போயிட்டு வருவோமா? எதுக்கு? நீங்க ஆசைப்படுறீங்கல்ல? நான் ஆசைப்படுறேனா? என்ன பைக்ல பின்னாடி உட்கார வச்சு கூட்டிட்டு போகணும்னு ஆசைப்படுறீங்கல்ல? அப்ப நான் உங்களை இடுப்பை கட்டி பிடிச்சுக்கிட்டு உங்க தோல்ல சாஞ்சுக்கிட்டு வரணும்னு ஆசைப்படுறீங்கல்ல? அப்படின்னு நான் சொன்னனா? ஏன் நான் சொல்லாததெல்லாம் நீ ஏன் கற்பனை பண்ணிக்கிற? அப்புறம் என்னத்துக்கு அவங்கள பார்த்து பொறாமப்படுறீங்க? அவன் இடுப்பு கட்டுறா, கழுத்தை கட்டுறா, உங்களுக்கு என்ன? அவன் இடுப்பு தானே கட்டுறா, அவன் கழுத்தை தானே கட்டுறா. சரி, உங்ககிட்ட எல்லாம் மனுஷன் பேசுவானா? அப்ப நீங்க எதுக்கு பேசுறீங்க? வெண்ணிலா, இந்தாம்மா இந்த பேக்குன்னு ஒன்னெல்லாம் கொண்டு வரலையா? சார், அது இருக்கு. இருக்குன்னா எங்க இருக்கு? பின்னாடி ஆட்டோல வருது. அந்த ஆட்டோல தான் எங்க அப்பாவும் பாட்டியும் வர்றாங்க. அப்ப அதே ஆட்டோலயே நீ வர வேண்டியதானம்மா? எதுக்கு இவன் பைக்ல வர்ற? ஏய், இப்போ உனக்கு என்னடா? எனக்கு ஒண்ணும் இல்லடா, இதை மட்டும் வினிதா பார்க்கணும். ஏன் பார்த்தா என்ன பண்ணிடுவா? என்கிட்ட மட்டும் இப்படி வாய்களையே பேசு. இதே வாயை அவகிட்ட பேச வேண்டியதானே? அப்படியே சொத்தை தூக்கி கொடுத்துட்டு வந்த. ஏன் சொத்து நான் கொடுத்தேன், உனக்கு என்னடா? ஓ சொத்தையா கொடுத்தேன். இப்ப எதுக்கு வாசல்ல நின்னுகிட்டு சண்டை போடுறீங்க? நேரம் ஆகுதுங்கிறது ஞாபகம் இருக்கா இல்லையா உங்களுக்கு? அது அவங்கிட்ட சொல்லு. நான் வந்ததுல இருந்து வண்டியில ஏறுன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க தானடா ஏறாம சண்டை போட்டுட்டே இருக்கீங்க. நீலா, நீ போய் வேன்ல உட்காருப்போ. நல்லா ஜன்னல் சீட்டை பார்த்து உட்காருன்னு. சரி. ஃப்ரண்ட்லயும் உட்காராத, பேக்லயும் உட்காராத, நல்லா சென்டர்ல உட்காருன்னு. சரி. அதுதான் குலுங்காம தூக்கி போடாம இருக்கும். பணம் கட்டி வேன் பிடிச்சிருக்கிறது நானு. போறது என் வீட்டுக்கு, என் அண்ணன் கல்யாணத்துக்கு. எனக்கும் தான் மாப்பிள்ள அவன். எனக்கு ஃபர்ஸ்ட் அண்ணன், அப்புறம் தான் உனக்கு மாப்பிள்ள. அடே, சண்டை போடாம வேன்ல ஏறி உட்காருங்கடா. என்ன அவன் கூட சேர்க்கிற? இல்ல, நான் அவங்க 2 பேரையும் சொன்னேன். இல்ல, நீ என்னையும் சேர்த்து தான் சொன்னேன். இப்ப நீங்க தான் நான் சொல்லாததெல்லாம் கற்பனை பண்ணிக்கிறீங்க. என்ன இங்க சண்டை? அதானே, நாங்க இல்லாம சண்டையா? மாமா வந்துட்டீங்களா? சடார்னு ஏறி உட்காருங்க மாமா, டைமுக்கு கிளம்பணும். ஓகே மாப்ள. சூப்பரு. நம்ம முன்னாடி உட்கார வேண்டாம், பின்னாடி உட்கார வேண்டாம், நல்ல நடுவுல உட்காந்துக்கிடுவோம். என்ன, அப்பதான் நல்லா குலுங்காம தூக்கி போடாம இருக்கும். நடுவுல உட்கார்ந்த படம் நல்லா தெரியுமா? அதெல்லாம் தெரியும். அப்ப வாங்க. எல்லாரும் நடுவுல உட்காரணும்னே போனா அப்ப நான் எங்க உட்கார்றது? நம்ம முன்னாடி உட்காந்துக்கிடுவோம். என்ன, வேடிக்கை பார்த்துக்கிட்டே போவோம். லேட் ஆயிருச்சோ? வாங்கம்மா, அதெல்லாம் ஒன்றும் லேட் ஆகல, கரெக்ட் டைமுக்கு வந்துட்டீங்க. வாங்க, உள்ள ஏறி உட்காருங்க. நடுவுல சீட்டு இருக்கா? எனக்கு அதுதான் கொஞ்சம் தூக்கி போடாம குலுங்காம இருக்கும். இருக்கு, போங்க போய் உட்காருங்க. சரி, வா சீக்கிரம் வா. இப்போ உனக்கு என்ன, தனியா ஆரத்தி எடுத்து உள்ள கூப்பிடணுமா? ஒரு கைப்பிடி, பைக்கை மேல ஏத்துவோம். எது மேல ஏத்த போற? வண்டி மேல ஏத்துவோம்டா. ஏன் பைக்கை விட்டுட்டு இருக்க முடியாத உன்னால? வாடா பேசாம. அங்க போய் தேவைப்படும்டா. ஏன் உங்க அண்ணன் பைக் வச்சிருக்கான்ல? ஆமா, ஆனாலும் இது என்னோட பைக். வெண்ணிலா வாங்கி கொடுத்த பைக். வெண்ணிலா வாங்கி கொடுத்த பைக்கா? ஆமா. சரி, அதான் அந்த பொண்ணே கூட வருது இல்ல, அப்புறம் என்ன? ஆமா. போ, ஒழுங்கா பைக் அங்க உள்ள விட்டுட்டு வா. பத்திரமா இருக்குமா? நான் என் 2 காஸ்ட்லி காரையே உள்ள விட்டுட்டு தான் வர்றேன். திருட வர்றவன் அந்த காரை விட்டுட்டு இந்த பைக்கை தான் தூக்கிட்டு போவானா? காரை திருடுறதை விட பைக்கை திருடுறது ஈஸிடா. ஒன்னும் ஆகாது. ஒழுங்கு மரியாதையா உள்ள கொண்டு போய் விட்டுட்டு வா. போ. சரி, பாப்பா எங்க? அவ தூங்குறடா. அந்த எல்லாரும் ஏறினதுக்கு அப்புறம் பாப்பாவை தூக்கிக்கிட்டு அப்படியே வீட பூட்டிட்டு வரணும். அப்பயே நின்னுட்டு இருக்க, போய் அந்த வேலையை பாரு. போ. நீ போறியா, நான் போகவா? நீங்களே போங்க. அவ தூங்கும் போதெல்லாம் அழுகாம தூக்குறதுக்கு எனக்கு தெரியாது, நீயே போ. சரி, இதை பிடிங்க. போ, போய் தூக்கிட்டு வா. எம்கே, வா, அப்படியே பைக்கை உள்ள விடு. வா. நீலா, நீ உள்ள ஏறு. சரிங்கக்கா, நீங்கள் ஏறுங்க. உங்களுக்கு தனியா சொல்லணுமா? எல்லாரும் ஏத்திட்டு நான் ஏறுவேன், நீ போ. சலன்னு மழை வெஞ்சு கொஞ்ச மாதிரி இருக்கு. நீ கொஞ்சம் மெதுவா பேசுன. யாருனா? ஆமா, எப்ப பாரு அவகிட்ட தாட் பூட்டுன்னு கத்திக்கிட்டே இருக்க. இதுக்காடா உனக்கு கட்டி கொடுத்துருக்காவல? டேய், இப்ப நீ பைக்கை உள்ள விட்டுட்டு வண்டியில ஏறி உட்காரே, இல்ல விட்டுட்டு போகவா? விட்டுட்டு போய் தான் பாரு. டேய், நீயும் சேர்ந்துக்கிட்டு படுத்தாதடா. போடா, பைக்கை கொண்டு போய் உள்ள விட்டு லாக் பண்ணிட்டு வாடா. அப்படி சொல்லு, போறேன். நம்மள படுத்து எடுக்கிறதுக்குன்னா குரூப்பா சேர்ந்துக்கிடுவாங்க. நீ என்னம்மா? அவர் வரட்டும். வருவான், வேனுக்குள்ள தானே வரப்போறான். போங்க, போய் ஏறி உட்காருங்க. நமக்குன்னு எல்லாம் வந்து சேருது பாரு. தாம்பூல பை எல்லாத்துலயும் கரெக்டா நீங்க சொன்ன மாதிரியே போட்டு வச்சாச்சு. எல்லா வேலையும் முடிஞ்சது. இந்த வர்றவங்கள வாங்கன்னு கூப்பிட வேண்டியதுதான். என்னம்மா? ஆமா, எல்லா வேலையும் முடிஞ்சது. இது உங்க மகன் தயாரிக்கிற டீ பிராண்டோ? ஆமா, அதனாலதான் கல்யாண தாம்பூல பையில அதை போட்டு விடலான்னு பேசணும். எல்லாம் என் மருமக ஐடியா தான். அந்த பிள்ளை நல்லா கெட்டிக்கார பிள்ளையாவில் இருக்கு. ஆமா, என் மருமகள் ஆகணும்னா கெட்டிக்கார பிள்ளையா இருந்தா தானே முடியும். அதுவும் சரிதான். நீங்க பெரிய பிசினஸ் குடும்பம். உங்க குடும்பத்துக்குள்ள மருமகள் ஆகணும்னா சாதாரண பொண்ணுலாம் வர முடியுமா? ஆமா, அதனால தானே அந்த பிள்ளை தான் என் வீட்டுக்கு மருமகளா வரணும்னு ஒத்த காலில நின்னேன். அப்படிங்களா? பின்ன என்ன, எங்க அந்தஸ்துக்கெல்லாம் இப்படி சாதாரண குடும்பத்துல பொண்ணு எடுப்போமா? அதானே கேட்டேன்.
எத்தனையோ கோடீஸ்வர குடும்பத்துல இருந்து என் பிள்ளைக்கு பொண்ணை கட்டி தாரேன்னு வருஷ கட்டி நின்னாங்க. ஆமா நின்றுப்பாங்கல்ல, பிள்ளை அப்படிப்பட்ட பிள்ளை இல்ல. ஆனா நானு சின்ன பிள்ளையிலே முடிவு பண்ணிட்டேன், கட்டினா இந்த பிள்ளைய தான் என் பிள்ளைக்கு கட்டி வைக்கணும்னு. அப்படியா? ஆமா, அந்த பிள்ளைக்கு வயசு வரணும் பாத்தீங்களா, அதனாலதான் இத்தனை நாள் பொறுமையா காத்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் அன்னைக்கு அந்த பிள்ளைங்க கிட்ட கேட்டப்ப உங்க சம்மதத்துக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம், நீங்க வந்து பொண்ணு கேட்டா தான் கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அது என்ன நினைக்கிறீங்க? வேற ஒண்ணும் இல்ல. என் வீட்டுக்காரரும் வர வேண்டியதா இருந்தது. அவர் இல்லாம நம்ம போய் பொண்ணு கேட்டோம்னா அது நல்லாவா இருக்கும்? அதனாலதான் வரட்டும் வரட்டும்னு காத்துக்கிட்டு இருந்தேன். இப்ப வந்துட்டாரு பார்த்தீங்களா, அதான் சேர்த்து மாத்து ஒன்னா வந்து பொண்ணு கேட்டோம். இந்த அப்படி இப்படின்னு நாளைக்கு கல்யாணம் வரைக்கும் வந்து நின்றுச்சு. சரி சரி. அப்ப அண்ணன் இவ்வளவு நாள் எங்க இருந்தாங்க? எங்கக்கா இருந்தாங்க? அவரா? அவர் வெளிநாட்டுல எல்லாம் இருந்தாரு. ஓ அப்படியா, வெளிநாட்டுல இருந்தாங்களோ? சரி சரி. ஆமா, அங்க பெரிய டீ எஸ்டேட் வச்சிருக்காரு என் வீட்டுக்காரரு. சரி சரி சரி. அப்ப அதனாலதான் உங்க பிள்ளைய வெளிநாட்டுக்கே டீ எக்ஸ்போர்ட் பண்றாரு போல. ஆமா, எல்லாம் அவங்க அப்பாவோட ஒத்தாசை தான். ஆமா, அப்படித்தானே இருக்கணும், நம்ம தானே பிள்ளைகளை தூக்கி விடணும். ஆமா, அதுக்கு தானே பெத்தவங்கன்னு நம்ம இருக்கோம். என் வீட்டுக்காரருக்கெல்லாம் என் பையன் தனியா எஸ்டேட் வாங்கி போறதுல விருப்பமே இல்லை. அப்புறம் நான் தான் பிள்ளை தனியா காலை ஊனி நிக்கணும்ல அவன் சொந்த காலில் அப்படின்னு சொல்லி சம்மதிக்க வச்சிருக்கேன். அப்படியா? ஆமா, இப்ப இந்த மானை கட்டுறதுல கூட அவரை சம்மதிக்க வச்சது யாருன்னு பாக்குறீங்க? நான் தான். ஓஹோ, அதனால தானே இவ்வளவு தாமதம், இவர் வர வேண்டியதா இருந்ததுனால. இல்லாட்டி எப்பவோ கல்யாணத்தை முடிச்சு வச்சிருந்திருப்பேன்ல. சரி சரி சரிங்க. அப்ப அண்ணனாலதான் கல்யாணம் இவ்வளவு லேட் ஆயிடுச்சு. ஆமா, அவரை சம்மதிக்க வைக்கிறதுக்குள்ள நான் பாடாப்பட்டு பழங்கஞ்சியா நொந்து போயிட்டேன்னா பாத்துக்கங்க. அப்படி சொல்லுங்க. இந்த ஆம்பளை ஆளுகளை ஏதாவது ஒரு விஷயத்துக்கு சம்மதிக்க வைக்கிறதுன்னா நம்ம பொழப்பு அப்படித்தான் ஆயிருது. ஆமா, அதை சொல்லுங்கக்கா. நம்ம பொம்பளை ஆளுங்க எதனாலும் சரி சரி தள்ளு தள்ளுன்னு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவோம். ஆனால் ஆம்பளை ஆளுகளாலெல்லாம் அப்படி இருக்க முடியறதில்ல. வீண் கௌரவம் வெட்டி அந்தஸ்து இதையே பேசிக்கிட்டு இருக்கிறது. உங்கள் பையனும் அப்படித்தானோ? அவன் ஓரளவுக்கு அப்படித்தான் இருந்தான். என் 2 பிள்ளைகளுமே அப்படித்தான் இருந்தானுங்க. அவங்க அப்பா குணம் அப்படியே இருக்கும் பார்த்தீங்களா. நம்ம தான் அப்படியே கட்டு செட்டாக வளர்த்து கொண்டு வந்திருக்கோம். அப்புறம் என்ன செய்யறது? அப்படிங்களாண்ணே? எவ்வளவு நேரமாக பின்னாடியே நின்றுக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருந்தாருன்னு தெரியலையே. நம்ம பாட்டுக்கு வாய்க்கு வந்ததையெல்லாம் அடிச்சு விட்டுட்டோம். ஏன் மரகதம் உனக்கு இந்த வெட்டி வேலை? ஈகோவையெல்லாம் விட்டுட்டு சகஜமாக எல்லார்கிட்டையும் பேசி பழகுறோங்கிற பேரில் தேவையில்லாமல் உன் ஓட்ட திருவாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கியா? இந்த வச்சா குடுமி அடித்தா மொட்டைங்கிறது உன் கணக்குக்கு சரியாக தான் இருக்குது. ஒன்றா திமிரு பிடிச்சி போய் யார்கிட்டையும் பேசாமல் ஈகோ பிடிச்சி போய் நிற்கிறது இல்லையா? எல்லார்கிட்டையும் சகஜமாக பேசுகிறேன்னு இப்படி வாயை கொடுத்து மாட்டிக்கிறது. உனக்கு எதுக்கு இந்த வெட்டி வேலை? பேசாமல் நீ கெத்தாவே இருந்துட்டு போ. இப்போ இவரை எப்படி சமாளிக்கிறது? கொஞ்சம் சிரிச்சு வைப்போமா? ஐ சிரிச்சிட்டாரு. டீ எதுவும் போடட்டுமாங்க, குடிக்கிறீங்களா? இல்ல வேண்டாம், வேலையை பாருங்க. வெளி வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்களோ? முடிச்சாச்சுங்க. சரி, நாங்கள் இந்த தாம்பூல பையெல்லாம் போட்டு முடிச்சிட்டோம். சரி, இன்னும் பூ கட்ட வேண்டிய வேலை மட்டும்தான் இருக்கு. அது வெளியே கட்ட கொடுத்துக்கலாம். அப்படிங்களா? சரி. பையன் எதுவும் ஃபோன் பண்ணானா? ஆமாங்க பண்ணோம். வர்றதுக்கு இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் ஆகுமா? சரி, அப்ப நீங்க பேசுங்க, நான் உள்ள போறேன். என்ன இந்த மனுஷன் ஒன்றும் சொல்லாமல் போயிட்டாரு. ஸ்பாட்லேயே 2 திட்டு திட்டா கூட அப்பையோட முடிஞ்சு போகும். உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு எப்போ வெளியே கொட்ட போறாருன்னு தெரியல. வேலை முடிஞ்சிருச்சா? இந்தா நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஞாபகம் இருக்கா? ஆமாத்தே ஞாபகம் இருக்கு. அதுக்கு தானே இத்தனை தாம்பூல போய் போட்டு வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதான் வேலை முடிஞ்சிருச்சான்னு பார்க்க வந்தேன். எல்லாம் நாங்கள் பார்த்துக்கிடுவோம். அடக்க ஒடுக்கமா ஒரு சேலையை கட்டிட்டு கல்யாணம் பொண்ண லட்சணமா வீட்டில் இரு. சும்மா அந்த தெருவுக்கும் இந்த தெருவுக்கும் பாவோடிக்கிட்டே இருக்காத. சின்ன பிள்ளைங்கிறது சரியா தான் இருக்கு. என்ன மானு ஒரு இடத்துல இருக்க முடியல போல? இல்லம்மா, சென்னையில இருந்து ஆளுங்கெல்லாம் வருவாங்க, அதான் வந்துட்டாங்களான்னு பாக்குறதுக்கு வந்தேன். அங்க இருந்து வர்றவங்களுக்கு இங்க வர்றதுக்கு வழி தெரியாதா? அதெல்லாம் வருவாங்க, நீ தான் வந்து பார்க்கணுமாக்கும். போய் உட்காரு வீட்டுல போ. கல்யாண பொண்ணு நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் தெருவா சுத்திக்கிட்டு இருக்க கூடாது. இல்ல அவங்க வந்தாங்கன்னா வாங்கன்னு கூப்பிடணும்ல. அப்புறம் நாங்க என்னத்துக்கு இருக்கோம்? என் கல்யாணத்துக்கு தானே வராங்க, அப்ப நான் தானே கூப்பிடணும் வாங்கன்னு. அப்படியெல்லாம் எந்த சம்பிரதாயமும் கிடையாது. நாங்க பாத்துக்கிடுவோம். இங்க தானே வர்றாங்க, பாத்துக்கிடுவோம். போ போய் உட்காரு போ. இவளை பக்கத்துல இருக்க சொன்ன எங்க போனா? அவங்கள வீட்டுக்கு துணைக்கு உட்கார வச்சுட்டு வந்திருக்கேன். ஆமா, வீடை யார் தூக்கிட்டு போறாங்க? வீட்டு துணைக்கெல்லாம் ஒரு ஆளாக்கும். நான் உனக்கு துணைக்கு தானே அவளை உட்கார வச்சுட்டு வந்தேன். நீ என்னடானா அவளை விட்டுட்டு இப்படி இங்கே வந்துகிட்டு இருக்க? போ மானு போ, போய் வீட்டில் போய் உட்காரு போ. எத்தே மாமா எங்கத்தே? உள்ளதான் இருக்காரு. மாமா டீ குடிச்சிட்டாரா? இந்தா அவர் பொண்டாட்டி நான் இருக்கேன், வேணும்னா அவருக்கு நான் போட்டு கொடுப்பேன். நீ போ வீட்டுக்கு ஓடு. என் வீட்டுக்காரர் வந்துட்டாரா? நாளைக்கு தானே கல்யாணம், அதுக்கப்புறம் தான் உன் வீட்டுக்காரன் அவன். இருப்பு கொள்ளுதான்னு பாரு இவளுக்கு. சரி, சென்னையில இருந்து வரவங்களுக்கு ஒரு ஃபோன் போடுங்களேன், எப்போ வருவாங்கன்னு கேளுங்களேன். நான் ஃபோனை வேற வச்சுட்டு வந்துட்டேன். இங்கே பாரு, எத்தே ஃபோன் போட்டு எங்க வந்துகிட்டு இருக்காங்கன்னு கேளுங்கத்தே. வீடு அடையாளம் காட்டணும்ல.
அதுக்கு தான் என் மகன் போயிருக்கான். அங்கே ரோட்டு முக்கில் இருப்பான். வரவும் கரெக்டாக கூட்டிகிட்டு வந்துடுவான். அப்படியா? ஆமாம். நீ வீட்டுக்கு போறியா என்ன இப்போ? நாளைக்கு முறைப்படி இங்கே வரலாம் என்ன? போ. சரி அம்மா, நீங்கள் எப்போ வருவீங்க? நான் இங்கே தாண்டா இருப்பேன் நைட்டு வரைக்கும். உனக்கு துணைக்கு அவள் பாக்கியா இருக்கால, நீ அங்கே இரு என்ன? அண்ணனும் வீட்டில் இல்லை, கல்யாண வேலையை அங்கிட்டு இங்கிட்டு போய்கிட்டு இருக்காரு. எனக்கு போர் அடிக்குது. அதான் தாம்பூல போய் போடுறீங்களா, போடலைன்னா நான் போட்டு கொடுக்கட்டுமான்னு கேட்க வந்தேன். மனு, போய் ஒரு இடத்துல உட்காருடா ராசாத்தி, போ. கண்ணு பற்ற போது அங்கிட்டு இங்கிட்டு இப்படி போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தேனா? சரி ஓகே, நான் உட்காந்துருக்கேன். எப்போ அவங்க வந்ததும் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. பண்ணுவோம் தாயி, போ. விளையாட்டு புள்ள. இப்படித்தான் எஸ்டேட் முழுக்க துள்ளி குதிச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டே இருப்பா, ஒரு ஆட்டுக்குட்டியும் கையில் வச்சுக்கிட்டு. அப்படியா? ஆமாம், ஒரு இடத்துல இருக்கவே மாட்டா. எஸ்டேட் முழுக்க சுற்றி சுற்றி வருவா. சின்ன பிள்ளை தானே? ஆமாம், சின்ன பிள்ளை. இந்த நாளைக்கு கல்யாணம், அடுத்த வருஷம் பிள்ளையோட நிற்பா. இவ சின்ன பிள்ளையா? ஒரு இடத்துல இருந்து பழக்கம் இல்லை பார்த்தீங்களா, துரு துருன்னு இருந்த பிள்ளை. இப்போ கல்யாண பொண்ணாக்கி வீட்டுக்குள்ளேயே உட்கார வச்சா எப்படி இருக்கும்? அது சரி. இவங்க எங்கே வந்திருக்காங்க என்ன ஏதுன்னு தெரியலையே. என் மகனுக்கு ஒரு ஃபோன் போட்டு கேட்போமா? இப்போ உங்கள் மருமகளை மாதிரி தானே இப்போ நீங்களும் இருக்கீங்க. அதான் உங்கள் மகன் போயிருக்கார்ல, அவர் ஃபோன் பண்ணி எங்கே இருக்காங்க என்ன ஏதுன்னு கேட்டு கூட்டிகிட்டு வருவார். நீங்கள் அந்த பூ எடுங்க, நம்ம கட்டுவோம். ஆ சரி, அதுவும் சரி தான். இந்த எடுத்துகிட்டு வரேன். மாமியாருக்கு ஏற்ற மருமக, மருமகளுக்கு ஏற்ற மாமியார். இப்போ அந்த பையெல்லாம் எங்கே வைக்கிறது? அங்கே உள்ள ரூமுக்குள்ளே கொண்டே வச்சிருவோமா? இப்போ ஆளும் பேருமா வந்துட்டாங்கன்னா அப்புறம் இடைஞ்சலாக இருக்கும். நீங்கள் சொல்கிறதும் ஒரு வகையில் சரிதான் டாடி. அந்த எஸ்டேட்டெல்லாம் உங்களால் மெயின்டைன் பண்ண முடியலன்னா பேசாமல் ஏதாவது ஒரு நல்ல பார்ட்டியை பார்த்து வித்துடுங்க. அதாம்மா, அப்படியே அந்த எம்கேவோட சொத்தையும் சேர்த்தாப்புல வித்துருவோமான்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். இதெல்லாம் நான் மேனேஜ் பண்ணிக்குவேன்ப்பா. எம்கேவோட கம்பெனி எனக்கு பழக்கமான ஒன்று தானே. என்ன சொல்லப்போனால் நானும் அந்த ஃபீல்டில் தானே இருக்கேன். ஸோ எனக்கு இது ரொம்ப ஈஸி. உங்களுக்கு தான் அந்த டீ ஃபீல்டில் பழக்கம் இல்லை. ஆமா, அப்ப அது இருக்கட்டும்ங்கறியா எம்கேவோட சொத்தெல்லாம்? ஆமாம், இது என்கிட்டயே இருக்கட்டும். நான் இதை மெயின்டைன் பண்ணிக்குவேன். அப்ப இதை மட்டும் நான் விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணவா? உங்க அக்காவும் ஓகேன்னு சொல்லிட்டா. ஓகேப்பா, உங்களுக்கு ஓகேன்னா எனக்கும் ஓகே தான். சரிம்மா, சரி. அப்புறம் வேற என்ன விசேஷம் அங்க? என்ன விசேஷம்? பெருசாக ஒன்றும் இல்லை. எல்லாரும் குரூப்பாக கேஎஸ் கல்யாணத்துக்கு கிளம்பிட்டாங்க காலையிலேயே. அப்படியா? யார் யார் கிளம்பி இருக்காங்க? ஃபேமிலியோட தான் மொத்தமாக போயிருக்காங்க. சரி சரி, அப்ப இங்கதான் வருவாங்க. வரலாம், பார்த்துக்கங்க. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். அப்புறம் அர்ஜுன் என்ன சொல்றான்? இங்கே தான் இருக்கேன். சரி பேசு, கல்யாணம் எப்போ வச்சுக்கலான்னு கேளு. ம் ரெண்டு பேரும் அவசரப்பட்டுட்டீங்க, ரொம்ப நாள்லாம் தள்ளி போட முடியாது. சட்டுப்புட்டுன்னு கல்யாணத்தை முடிக்கிற வழியை பார்க்கணும். ஓகே டாடி, இந்த பேசிட்டு நான் அப்புறமா சொல்கிறேன். சரி, அப்பா வச்சிடுறேன். அர்ஜுன், நீ இப்படியே இன்னும் எத்தனை நாளைக்கு அப்செட்டாகவே இருக்க போற? அந்த கவர்மெண்ட் ஆர்டர் உனக்கு கிடைக்கல, விட்டுரு. அதையே நினச்சிக்கிட்டு நீ மற்ற ப்ராஜெக்டை கோட்டை விட்டுறாத. ஸோ எம்கேவுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணியிருக்க. நான் எதுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன்? அப்படியே நான் ஹெல்ப் பண்ணாலும் அதை ஏற்றுக்கிற நிலைமையிலேயே அவன் இருக்கான். என் முகத்தில் கூட முழிக்கிறதுக்கு அவன் விரும்பலை. அப்புறம் எப்படி ஹெல்ப்பை ஏற்றுக்குவான்? அப்புறம் வெண்ணிலா சம்பந்தப்பட்ட ஃபைல் என் ஆஃபீஸை விட்டு எப்படி அவங்க கைக்கு போனது? எனக்கு என்ன தெரியும் அர்ஜுன்? நான் என்ன ஆஃபீஸ்க்கு வந்தேனா? இதுக்கு நீ தான் வந்தாகணும்னு அவசியம் இல்லையே. ஆள் வச்சு கூட நீ பார்த்துக்கலாமே. அர்ஜுன், நான் அப்படிலாம் உனக்கு துரோகம் பண்ணுவேனா? ஏன்? உன்னை நம்பின எம்கேவுக்கே துரோகம் பண்ணவ தானே நீ? அர்ஜுன், என்ன அவனுக்கு துரோகம் பண்ணவ தானே நீ? அர்ஜுன், அது உனக்காக, உன் மேல நான் வச்சிருக்கிற காதலுக்காக. ஆமா, எனக்காக உன்னை நம்பின அவனுக்கு துரோகம் பண்ண நீ இப்ப வேற எதுக்காகவோ எனக்கே துரோகம் பண்ண மாட்டேன்னு என்ன நிச்சயம்? அப்படி எதுக்காக நான் உனக்கு துரோகம் பண்ணணும்? ஏன்? பண்ணியிருக்கலாம். நான் கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேங்கிறேங்கிறதுக்காக பண்ணியிருந்திருக்கலாம். நான் ஒருவேளை வெண்ணிலா மேல ஆசைப்பட்டுருவனோ அப்படிங்கிறதுக்காக கூட பண்ணியிருந்திருக்கலாம். அர்ஜுன், என்ன நம்பு, நான் அப்படியெல்லாம் எதுவும் பண்ணல. அப்புறம் எப்படி அந்த ஃபைல் என் ஆஃபீஸை விட்டு போச்சு? எனக்கு தெரியாது. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த ஆர்டரை என் கைக்கு கொண்டு வந்தேன் தெரியுமா? நீ பட்டதுக்கு பேர் கஷ்டமா? ஒரு பொண்ணை வச்சு காரியம் சாதிக்க பார்த்துருக்க. உனக்கு இதே வேலையா போச்சு அர்ஜுன். முதல்ல என்ன வச்சு எம்கேவுக்கு ஆட்டம் காட்டினேன், இப்போ வெண்ணிலாவை வச்சு. அவன் என்ன ஒவ்வொரு தடவை ஏமாந்துக்கிட்டே இருப்பான்னு நினைப்பா உனக்கு? அவனால எதுவும் பண்ண முடியாத நிலைமையில தான் அவனை வச்சிருந்தேனா. ஆனா அவன் அண்ணனும் அவன் அப்பாவும் வந்து தான் காரியத்தையே கெடுத்துட்டாங்க. அப்புறம் அவனுக்கு ஒண்ணுன்னா சும்மாவா இருப்பாங்க? இவ்வளவு நாள் அவன் தான் அவங்கள தள்ளி வச்சிருந்தான், அதனால அவங்களும் விலகி இருந்தாங்க. எப்பவும் அப்படியே இருப்பாங்க. அப்போ மறுபடியும் எம்கே தான் நம்பர் 1 வருவான் இந்த ஃபீல்டுல, அப்படித்தானே? அப்படியெல்லாம் இல்லை. நான் அன்னைக்கே சொன்னேன்ல, அவன் இப்பதான் தட்டு தடுமாறி எந்திரிச்சு நின்றுட்டு இருக்கான். ஆனா நீ அவனை தள்ளி விட்டுட்டு முன்னாடி வந்துட்ட. இப்ப இருக்கிற உன்னோட இடத்த தக்க வச்சுக்க பாரு. இந்த ஒரு கவர்மெண்ட் டெண்டர் தானா ஊருக்குள்ள? வேற எதுவுமே இல்லையா? எங்க போனாலும் அவன் தானே வந்து நிக்கிறான். அவனுக்கு போட்டியா என்ன பண்ணலான்னு பாரு. அதை விட்டுட்டு குறுக்கு வழியில அவனை அடிக்க பார்க்காத. இது என்ன சாத்தா வேதம் ஓதுதா? அப்படி இல்ல அர்ஜுன், அவன் ஒரு தடவை தான் ஏமாறுவான். ஒவ்வொரு தடவையும் அவனை ஏமாத்தணும்னு நினைச்சா முடியாது. இப்போ குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கான் அவன். இனிமேல் அவனை அழிக்கிறதுங்கிறது முடியாத காரியம். நீ இப்படியே தான் பேசிட்டு இருக்க போறியா? வேற என்ன பண்ண சொல்ற? எனக்கு என்ன பண்றதுனே புரியல. நான் சொல்றத கேக்குறியா?
என்ன சொல்லு, நீ சொல்றதான் கேட்டாகணும், எனக்கு வேற வழி இல்ல. சரி ரிலாக்ஸ் ஆகு. இந்த ஜூஸ் எடுத்து குடி. அவங்க கொண்டு வந்து வச்சுட்டு போய் ரொம்ப நேரம் ஆச்சு. குடி, அப்புறமா பேசுவோம். நீ முதல்ல குடி. சரி, நீ ஒன்னு எடுத்துக்கோ. ம். ம், இப்போ ரிலாக்ஸ் ஆயிட்டியா? ம், ஓரளவுக்கு. சரி, இப்போ நான் சொல்றதை கேட்பியா? சொல்லு. எம்கேவை அடியோட அழிக்கணும்னு நினச்சேன். அதுக்கு என்ன யூஸ் பண்ணேன்? நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணேன். அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கியாச்சு. போதும், இதோட அவனை விட்டுறலாம். இதுக்கும் மேலே நம்ம ஏதாவது பண்ணணும்னு நினச்சாலும் முடியாது. ஏன்னா அவன் குடும்பத்தோடு சேர்ந்துட்டான். இதுக்கும் மேலே அவனை தொட்டா அது நமக்கு தான் ஆபத்து. அதனால போதும், இதோட விட்டுருவோம். அவன்கிட்ட இருந்து வாங்கியாச்சுல எல்லாத்தையும். அதோட நீ சந்தோஷப்பட்டுக்கோ. இப்போ ஃபீல்டில் நீ தான் நம்பர் 1 இருக்க. அதை தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய். உனக்கு நான் எல்லா சப்போர்ட்டும் பண்ணுறேன். சரியா? ம், அப்புறம் நம்ம இருக்கிற இடத்த தக்க வச்சுக்கிறதுக்கும் இதுக்கும் மேலே கொஞ்சம் முன்னேறி போகிறதுக்கும் என்ன செய்யணுமோ அதை மட்டும் செய்வோம். பின்னாடி அவன் என்ன செய்கிறான்னெல்லாம் பார்க்க வேண்டாம். சரி சரியா அர்ஜுன்? அர்ஜுன் 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 என்ன? ஒரு மாதிரி வயிறு வலிக்குது அர்ஜுன். வலிக்குதா? ஆமாம் ஆமாம் அர்ஜுன், ஒரு மாதிரி வயிற்று பரட்டி பரட்டி வலிக்குது. நீ குடிச்ச ஜூஸ்ல நான் கலந்த மருந்து அப்படி.